வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த மாதா சீரிஸில் அடுத்ததாக பார்க்க போகிற மாதா அடைக்கல மாதா. இந்த அடைக்கல மாதா கிட்ட நம்மளோட கஷ்டம் துன்பம் எல்லாத்தையும் நீங்கள் நம்பிக்கையோடு இதெல்லாம் என் லைஃப்பில் இருக்காதுங்கிற நம்பிக்கையோடு ஜெபிங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் அற்புதத்தை செய்வாங்க. ஸோ இந்த மாதா கிட்ட நம்ம ஜெபிக்கலாமா? அடைக்கல மாதாவே, கருணையுள்ள தாயே, நாங்கள் உம்மிடம் ஓடி வந்து அடைக்கலம் போகின்றோம். எங்கள் வாழ்வில் எல்லா துயரங்களிலும் பயங்களிலும் நாங்கள் உம்மை நம்புகின்றோம். எங்கள் வேண்டுகோள்களை இயேசுவிடம் சொல்லித்தரும் தாயே, எங்களை அருளுடன் காக்கும் தாயே, உம்மை வணங்குகின்றோம். அன்பான தாயே, எங்கள் வாழ்வில் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. நாங்கள் குற்றவாளிகளாக இருந்தாலும் நீர் எங்களை விட்டு விலகவில்லை. உமது அன்பால் எங்களை எழுப்பி நம்பிக்கையுடன் வாழ கற்றுத்தந்தாய். நன்றி தாயே. அடைக்கல மாதாவே, நாங்கள் பலமுறை உமது மகன் இயேசுவை புண்படுத்தினோம். அவரது இரத்தத்தினால் எங்களை சுத்தமாக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொள்ளும். மீண்டும் நல்ல வாழ்வை தொடங்க அருள் தாரும். அடைக்கல மாதாவே, எங்கள் வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் உம்மை நினைத்து வாழ அருள் தாரும். உமது கரங்களில் எங்களை சூழ்ந்து காக்கும். இயேசுவின் திருவுளம் எங்களில் நிறைவதாக. ஆமீன். அடைக்கல மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதை 3 முறை சொல்லவும். அடைக்கல மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடைக்கல மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடைக்கல மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த ஜெபம் உங்கள் லைஃப்பில் நம்பிக்கையோடு ஜெபிங்க. கண்டிப்பாக அந்த ஜெபம் உங்கள் லைஃப்பில் ஒரு புது அற்புதத்தை கொண்டு வரும், ஒரு புது புத்துணர்ச்சியை கொண்டு வரும். கண்டிப்பாக நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனைகள்லாம் இந்த அடைக்கல மாதா கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களோட குறைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாங்க. இந்த ஜெபம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ரைஸ் தி லார்ட்.